அனைவருக்கும் வணக்கம். 12th physics first unit electrostatics. electrostatics ஓட lesson ஓட 1 mark basic 1 marks பார்க்குறோம். this part NEET JEE and state board exam எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 1 mark கொஞ்சம் பேசிக் ஒன்று கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். first choose and write the best answer. The unit of electric flux is option A Newton meter square per coulomb. Next, an electric dipole is placed in uniform electric field with its axis parallel to the field it experiences. Option answer B neither a net force nor a torque. அப்போ டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த ஃபீல்டோட ஆக்சிஸில் பேரலாக இருக்கும் பொழுது டைபோலுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் இருக்காது. அதுதான் அந்த ஆப்ஷன் பியில் நம்ம ஆன்சர் சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட். த warden in moving 4 microcoulomb charge from one point to another in an electric field is 0.012 joule. The potential difference between them is answer option A 3000 volt. இப்போ அந்த ஆன்சரோடைய சொல்யூஷன் பார்ப்போம். The potential difference equal to V equal to epsilon divided by Q. Epsilon divided by Q equal to 0.012. இது வந்து நம்ம என்ன இருக்குது, அந்த வார்டன் வேல்யூ நமக்கு தெரியும், அதை நம்ம எழுதியிருக்கோம் 0.012 டிவைடட் பை சார்ஜோட வேல்யூ பார்த்திங்கன்னா என்ன இருக்குது 4 × 10⁻⁻6 வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணுறோம். அப்படி சிம்பிளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 12 × 10⁻³ எழுதியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்துரு, இந்த 12 1000 டிவைட் பண்ணால் தான் இந்த மாதிரி 0.012 எழுத முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 12 × 10⁻³ × 10⁻6 எழுதியிருக்கோமா, இங்கே டிவைடில் வருதுல 10⁻6, அதை இங்கே மேலே மல்டிப்ளை +6 நோட் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை 4. இந்த 4 என்ன பண்ணுறோம் 12 கேன்சல் பண்ணுறோம் ஈக்குவல் டு 3 × 10⁻3 வருது. அப்போ 3 × 10⁻3 நம்ம என்ன பண்ணலாம் 3000 வோல்ட்டுன்னு எழுதுகிறோம். அது ஆன்சர் 3000 வோல்ட். நெக்ஸ்ட்டு, the electric field outside the two opposite charged plane sheet, each of charge density sigma is answer option D. ஏன்னா இந்த 2 சார்ஜ் ஷீட் எப்படி இருக்குது, ஒரு ஷீட் வந்து பாசிட்டிவாகவும் அனதர் ஷீட் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால அப்போ அதனுடைய இன்சைடில் தான் ஃபீல்டு இருக்கும், அவுட் சைடில் ஃபீல்டு இருக்காது. அது அவுட் சைடோட ஃபீல்டு என்ன ஆகிடுச்சு 0 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, which of the following quantity is scalar? Fourth option D தான் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா which of the following quantity is scalar? Option D the electric potential. electric potential தான் scalar. இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் டைபோல்லாம் நம்ம என்ன தெரியுது வெக்டார் குவான்டிட்டிஸ். அப்போ இதுலேயே அனதர் 1 மார்க் நமக்கு க்ரியேட் ஆகுது, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட், த டார்க் ஆன் எ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மேக்ஸிமம் வித் அன் ஆங்கிள் பிட்வீன் P வெக்டர் அண்ட் E வெக்டர் இஸ். இப்போ P வெக்டர்னால் டைபோல் மொமெண்ட் வெக்டர், E வெக்டர்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர். இப்போ நமக்கு தெரியும் டார்க்கோட மேக்னிடியூட் ஃபார்முலா என்ன அப்படின்னா டவ் ஈக்குவல் டு, அதாவது டார்க் ஈக்குவல் டு PE sin θ அப்படின்னுவோம். அப்போ சைனோட எந்த வேல்யூ அதிகமாக இருந்தால், எந்த வேல்யூ வந்து அது எந்த பர்டிகுலர் டிகிரிக்கு நம்ம வந்து டார்க் மேக்ஸிமம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 90 டிகிரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 90 டிகிரி. த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் 2 equal negative point charges of magnitude 2 microcoulomb placed in apart 1 meter in air is. இப்போ ஏரில் 1 meter டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 2 equal charges
பட் ஆப்போசிட் சார்ஜஸ். ஸோ அதனுடைய சொல்யூஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.036 ஜூல். இது ஆன்சரை நம்ம சொல்யூஷன் கீழே கொடுத்துருக்கோம். த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்சிலான் ஈக்குவல் டு 1/4/epsilon q1 q2 divided by r equal to 9 into 10 power 9 into 2 into 10 power minus 6 2 into 10 power minus 6 divided by 1. The 1 under r oda value. The 2 into 10 power minus 6 2 into 10 power minus 6 ன்றது q1 q2 க்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். 9 into 10 power 9 அப்படின்றது இந்த 1/4/epsilon naught பற்றி அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த மொத்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்ன இருக்குது 9 into 10 power 9. இதை அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் இங்கேயும் 2 இருக்கா, 2 2s are 4 4 into 9 அப்படின்னு வரும்போது நமக்கு 36 ஆன்சர். அதே நேரத்தில் என்ன இருக்குது பவர் பேஸ் 10 இருக்கா, இங்கே ஆட் பண்ணும்போது 10 power minus 12னு வரும். அதோட என்ன பண்ணுறோம் ப்ளஸ் 9 ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது 10 power minus 3னு வரும். அதான் 36 into 10 power minus 3 ஜூல். இந்த ஜூல் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் அலைன்மெண்ட் மாறிடுச்சு, இங்கே நோட் பண்ணிங்க. இதில் ஜூல். A hollow metallic spherical shell carrying an electric charge produce no electric field at the point. Answer inside the sphere. Inside the sphere. இப்போ ஸ்பியரோட இன்சைடில் தான் என்ன இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஏன்னா ஹாலோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சார்ஜ் ஃபீல்டு எல்லாமே என்ன இருக்கும் அவுட் சைடில் இருக்கும். அதனால் இன்சைடில் என்ன இருக்குது ஃபீல்டு வந்து 0. அதனால தான் நமக்கு என்ன இருக்குது எங்கே நோ ஃபீல்டு அப்படின்னு இன்சைட் த ஸ்பியர் தான் நோ ஃபீல்டு ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆன்சர் வோல்ட் பர் மீட்டர். ஆப்ஷன் சி வோல்ட் பர் மீட்டர். நெக்ஸ்ட்டு 4 charges plus q, plus q, minus q and minus q respectively are placed at the corner of a, b, c and d of a square side a. The electric potential at the center O of square is. இப்போ ஸ்கொயரோட சென்டரில் என்ன பொட்டென்ஷியல் கேட்குறோம். இந்த 2 ஈக்குவல் சார்ஜஸ் ஆப்போசிட்ஸ் சேம் குவான்டிட்டியாக இருக்கா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் கார்னரில் இருக்குது. அப்போ நெட் பொட்டென்ஷியல் செப்பரேட்டாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும் சென்டரில் 0 பொட்டென்ஷியல் ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். அப்போ வெற்றிடத்தின் விருதிறனின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறோம். கண்ண ஆப்ஷன் பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட் மாதிரி தெரியும், ஆனால் பவரில் பாருங்கள் இங்கே -12 இல்லை. அப்போ இந்த ஆன்சர் தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் 1/4/epsilon கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்ன இருக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த பிரின்சிபல் யூஸ்ட் இன் லைட்னிங் கண்டக்டர் இஸ். லைட்னிங் கண்டக்டர் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனா டிஸ்சார்ஜ் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்கிறோம். ஒளிவட்ட மின் இறக்கம் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் இஸ். இப்போ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மின் இருமுனையின் திருப்புதிறனின் மதிப்பு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது யூனிட்டில் கூலும் மீட்டர். அதனுடைய யூனிட் கூலும் மீட்டர்ஸ். The electric potential energy of an electric dipole in an electric field is given as answer option C minus PE cos theta. Next, the electric field intensity is 400 volt per meter and distance 2 meter from point charge. It will be 100 volt per meter at a distance of. அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து 2 மீட்டரில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வேல்யூ தான் 400 சொல்லிட்டோம். இப்போ 100 வோல்ட் பர் மீட்டராக இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ அதுக்கு தான் ஃபார்முலா சொல்யூஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4 மீட்டர். அதனுடைய சொல்யூஷன் ஆன்சர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறுதுனால 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு இருக்குது. அப்போ அதுக்கான ஃபார்முலா செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம் E1 = 1/4/epsilon q divided by r squared, E2 = 1/4/epsilon
q டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட்டு க்யூவு, இங்கேயும் 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் க்யூ காமனாக வரதுனால கேன்சல் ஆகிடுது. ஏன்னா ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம், E1 டிவைட் பை E2ன்னு எடுக்கிறோமா, அப்போ காமன் பாயிண்ட்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன ஆன்சர் இருக்குது, E1 டிவைட் பை E2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்ட். இப்போ E1 E2 அதோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம், 400 டிவைட் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் நமக்கு வந்து என்ன இருக்குது அன்னோன் வேல்யூ. ஸோ அது கண்டுபிடிக்கணும், அங்கே வச்சுருக்கோம். நோன் வேல்யூ பார்த்தா ஆரோட வேல்யூ 2, அப்போ 2 ஸ்கொயர்டு அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இந்த 100க்கு 400 கேன்சல் பண்ணால் 4. இங்கே 2 ஸ்கொயர்டை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன இருக்குது, நமக்கு 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு வருதா. அந்த 4 இங்கே ரைட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 4 × 4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஆன்சர் 4 மீட்டர். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டயஎலக்ட்ரிக். இப்போ எதெல்லாம் டயஎலக்ட்ரிக்னு சொல்லுவோம், எபோனைட், மைக்கா, ஆயிலாம் டயஎலக்ட்ரிக். அப்போ ஆன்சர் என்ன, கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கோல்டு. கோல்டு வந்து டயஎலக்ட்ரிக் கிடையாது, அது கண்டக்டர். The work done in moving 500 coulomb charge between 2 points on equipotential surface. Answer option A 0. equipotential surfaceல எந்த ரெண்டு பாயிண்ட் நடுவில் நம்ம என்ன ஒர்க் செஞ்சாலும் அந்த ஒர்க் டன் என்ன வரும், 0 தான். அப்போ 500 மைக்ரோ கூலும் சார்ஜஸ் ஆனாலும் சரி, அதுக்கு மேலே எவ்வளோ சார்ஜஸ் நம்ம அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் அந்த ரெண்டு பாயிண்டில் ஈக்குவல் சர்ஃபேஸில் 2 பாயிண்டில் மூவ் பண்ணாலும் ஆன்சர் என்ன இருக்குது, ரிசல்டன் ஒர்க் வந்து 0 தான். ரைட். நெக்ஸ்ட்டு, இந்த கிவன் சர்க்யூட் the effect the capacitance between A and B will be answer option 3 microfarad. ஸோ நம்ம இந்த நம்ம ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் பார்த்தா சீரீஸில் இருக்குது. அப்போ இது சீரீஸில் இருக்கும்போது இதனுடைய சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதேமாரி இங்கேயும் 2 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட் சேம் வேல்யூ, ஆனால் என்ன இருக்குது 2 கெப்பாசிட்டர் என்ன இருக்குது சீரீஸில் இருக்குது. இப்போ இந்த சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ சீரீஸில் இருக்கக்கூடிய வேல்யூ செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி அப்புறம் அது ரெண்டையும் பேரலில் கொண்டு வந்து பேரலுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆகிடுது, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். அப்போ 1/CS1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 3 கெப்பாசிட்டர் பாருங்கள், 3 மைக்ரோஃபாரட் அண்டு 6 மைக்ரோஃபாரட் இருக்குது. அதோட ஆன்சர் ஆட் பண்ணுறோம். 1/C1ன்றதை நம்ம என்ன இருக்குது 1/3 × 10⁻⁻6 ப்ளஸ் 1/6 × 10⁻⁻6 அப்படின்றோம். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது, சீரீஸ் காம்பினேஷன் ஃபஸ்ட்டுக்கு 2 கெப்பாசிட்டருக்கு வேல்யூ 2 மைக்ரோஃபாரட்னு வருது. அடுத்து கீழே பாட்டமில் இருக்குது இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸாக இருக்குது, அதனுடைய எஃபெக்டிவ் வேல்யூ சீரீஸ் காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறோம் இந்த வேல்யூ. அப்போ மேலே இருக்க 2 கெப்பாசிட்டரும் சிங்கிள் கெப்பாசிட்டரை மாற்றி அதனுடைய சீரீஸ் காம்பினேஷன் வேல்யூ, இங்கே 2 கெப்பாசிட்டர் அதனுடைய சீரீஸ் காம்பினேஷன் வேல்யூ கொடுத்துருக்கோம். ரெண்டு காமன் ஆக்கும்போது நமக்கு சர்க்யூட் இப்போ என்ன ஆகிடுது, பேரலாக மாறுது. பேரலாக மாறும்போது என்ன இருக்குது, இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் CS1 ப்ளஸ் CS2 ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்படி 2 வேல்யூ நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும் 3 மைக்ரோஃபாரட் 3 மைக்ரோஃபாரட் வரும். நெக்ஸ்ட்டு, the direction of electric field at a point on the equatorial line due to an electric dipole is. இப்போ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்டோரியல் லைனை வச்சு கம்பேர் பண்ணுறோம். அப்போ டைபோலோட ஈக்டோரியல் லைனுடைய 5 மார்க்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோல் parallel to axis and opposite direction of the dipole moment. அப்போ ஈக்டோரியல் லைனில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஈக்டோரியல் பிளேனில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோலும் பேரலல் தான். ஆனால் இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோல் மூமெண்ட் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, டைபோல் மூமெண்ட் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, the number of electric lines of force originating from a charge of 1 microcoulomb is. Answer option A 1.129 × 10⁵. இதுதான் ஆன்சர் அப்படின்றோம். அதோட சொல்யூஷன்,
the number of electric field lines of force equal to q divided by epsilon naught. இப்போ சார்ஜ் வெளியினருக்கு மைக்ரோ கூலும் சொல்லிட்டாங்களா 1 × 10⁻⁶ டிவைடட் பை எப்சிலான் நாட் வேல்யூ 8.85 × 10⁻12 ஈக்குவல் டு 0.1129 × 10⁻6ன்னு இருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன இருக்குது, 1 digit சம்திங்கை சேஞ்ச் பண்ணுறோம். 1.129 × 10⁻5. ஸோ அதான் ஆன்சர். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. See you next class. Thank you.